என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நான் உன் முன் வந்து ஒரு முறை நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு. அவ்வளவு சுலபமாகவோ இல்லை தேவையில்லாமலோ யார் முன்னும் வந்து நான் நிற்பது கிடையாது. அப்படியே நான் ஒருவனுக்கு முன் வந்து நிற்கிறேன் என்றால் அது ஒன்று மிக மிக அவசரமான செய்தியாக இருக்கும், இல்லை என்றால் அதுவே மிக 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 சந்தோஷமான செய்தியாக இருக்கும். எல்லா விஷயத்திலும் ஒரு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பது கிடையாது. இந்த உலகத்தில் நீ எதை அதிகமாக நம்புகிறாய்? நேரத்தை. நல்ல நேரம், கெட்ட நேரம் என்ற இரு விஷயத்தை நம்புகிறாய். என்ன வேண்டுமானாலும் சொல், ஆனால் நீ என்னிடம், அப்புறம் உன் கூட இருப்பவர்களிடம் நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம், நான் எதை நம்புகிறேனோ இல்லையோ, நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று இருக்கும் ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் என்று எப்பொழுதும் சொல்வாய். தங்கமே, வாழ்வில் நீ தோற்று போய்விட்டாய், கவலைப்படுகிறாய் என்பதையெல்லாம் விடு. நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் இப்பொழுது காதில் வாங்கு. ஏன் என்றால் நான் உனக்கு எதுவும் தவறாக சொல்லப்போவது கிடையாது. உனக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அது மிக 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 உன்னை பாதுகாக்கக்கூடிய விஷயமாகவும் தான் இருக்கும். பல பேர் என்னை பார்த்த சில விஷயங்கள் நினைக்கிறார்கள், சாய் சொன்னால் நடக்குமா என்று. சாய்தானே சொல்கிறேன், வேறு யாரும் அல்லவே. சாதாரண மனிதனா சொல்கிறேன், சாய்தானே உன்னுடைய கவலையை போக்க வேண்டும், உன் வாழ்க்கை இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்கிறேன். அது மட்டும் அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் தெரியாமலா சொல்கிறேன்? உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ அதை அப்படியே சொல்லிவிட்டு தானே அதற்கான தீர்வுகளை சொல்கிறேன். தங்கமே, இப்பொழுது கூட இந்த பதிவை கேட்கிறாயே தவிர உன்னுடைய யோசனைகள் எல்லாம் வேறெங்கோ இருக்கிறது. அம்மா, வேறெங்கோ யோசனையை விட்டுவிட்டு இந்த சாய் சொல்வதை தயவு செய்து கேள். சாய் யாருக்கும் எப்பொழுது துரோகம் செய்ய மாட்டேன். ஒருவனுடைய வாழ்க்கைக்குள் வருகிறேன் என்றால் அவன் அழைத்தால் மட்டும்தான் வருவேன். யார் வீட்டுக்கும் அழைக்காமல் செல்பவன் நான் அல்ல. அப்படியே நான் ஒருவனுடைய வாழ்க்கைக்குள் போகிறேன், அவன் இதுவரைக்கும் என்னை வணங்கவே இல்லை, என்னுடைய எந்த ஒரு கோயிலுக்கும் வந்ததே கிடையாது, ஆனால் நான் அவனை தேடி போகிறேன் என்றால் அவன் ஏதோ மிகப்பெரிய ஒரு கண்டத்தில் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கையை தானாக போய் காப்பாற்ற வேண்டும் என்பதனால் மட்டுமே தான், தவிர வேறு எதுவும் கிடையாது. என் மனமோ தூய்மையானது. என்னுடைய எண்ணங்களோ என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று இருக்கும் எண்ணங்கள் மட்டுமே தான். மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தேவையல்ல. எனக்காக நீங்கள் என்னுடைய கோவிலுக்கு வந்து காணிக்கையாக எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் போடுகிறீர்கள். ஆனால் நான் அதெல்லாம் எதிர்பார்ப்பது கிடையாது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை உனக்கு பயங்கரமாகத்தான் இருக்கிறது. எதை சொல்வது, எதை வெளியில் சொல்லக்கூடாது என்பது தெரியவில்லை. ஏன் சில சமயம் நீ ஒரு விஷயத்தை யோசிப்பாய், தெய்வத்திடம் எந்த விஷயத்தை சொல்வது, எந்த விஷயத்தை சொல்லக்கூடாது என்பதே தெரியவில்லை. ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து ஒரு விஷயத்தை செய் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு விஷயத்தை முதன்மையாக வைப்பது என்று தெரியவில்லை. எல்லாமே அவசரமாகவே உள்ளது என்று. அப்படி ஒரு வாழ்க்கை எதா இருந்தாலும் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது. உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த புகைமூட்டமானது, அதுவும் இந்த புகைமூட்டமானது நீங்கினால் மட்டுமே வெளிச்சமானது நிச்சயமாக உன் கண்ணுக்கு தெரியும். இரவும் சரி பகலும் சரி ஏதோ ஒரு பொம்மை போலவே இருக்கிறாய். எதிலும் ஒரு ஆர்வம் கிடையாது. எல்லா விஷயத்திலும் விரக்தி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. காரணம் முழுவதும் உன் குடும்பத்தில் நடக்கும் தவறுகளினால் மட்டுமே. தவறு என்பது சாதாரண தவறு அல்ல. இது மாறுமா, இது திசை மாறுமா என்று தெரியாமல் இருக்கும் தவறு. அந்த தவறு எப்பொழுது முடியும் என்பது கூட உனக்கு தெரியவில்லை. தங்கமே, இந்த கடினமான காலகட்டத்தில், இந்த கடினமான சூழ்நிலையில் நிச்சயமாக நீ விடுபடுவாய். உன்னுடைய வாழ்விலும் சரி, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் வாழ்க்கையிலும் சரி, ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உருவாகும். இப்பொழுது உன்னை சுற்றி இருப்பது கருமையான புகைமூட்டங்கள் மட்டுமே. பனிக்காலத்தில் எழுந்து வெளியே பார்த்தாயானால் எந்த அளவுக்கு பனியானது சுற்றி இருக்குமோ
சில நேரம் நீயே பார்த்துக்கிது என்ன இவ்வளவு பனி மூட்டமாக இருக்கிறது என்று. எதிர்த்தாப்பில் வரும் ஒரு நபர் தெரியவே இல்லையே என்று நீ நினைக்கலாம். அது போன்ற நிமிஷம்தான், அது போன்ற ஒரு வாழ்க்கை தான் இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். எதிர்த்தாப்பில் வரும் நல்லதா கெட்டதா எதுவும் தெரியவில்லை. அது கிட்ட நெருங்கும் பொழுதுதான் தெரிகிறது அது நல்லதா அது கெட்டதா என்று. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காது. என்னை மீறி எந்த ஒரு நல்லதும் நடக்காது. நான் உனக்கு ஒரு பாதுகாவலன். அதாவது நீ நடக்கிறாய் என்று வைத்துக்கொள். நீ ஒரு ரோட்டில் நடந்து கொண்டு இருக்கிறாய் என்றால் உனக்கு முன் நான் இருப்பேன். உனக்கு நாலாபுறமும் நான் இருப்பேன். உன்னை சுற்றி வரும் அத்தனை அம்புகளையும் நானே வாங்கிக் கொள்கிறேன். கஷ்டம் என்ற ஒரு விஷயம் தெரியக்கூடாது என்பதற்காக. நீ நினைக்கிறாய் அப்படி இருந்தால் ஏன் கஷ்டம் எனக்கு வருகிறது என்று. தங்கமே, ஒரு அம்பு வருகிறது என்று தெரிகிறது, ஆனால் உன் மீது அது பாய்கிறதா? இல்லை. வருகிறது என்ற ஒரு கஷ்டம். அந்த அம்பு வந்து மேலே விழுந்து விட்டால்தான், அது குத்தி விட்டால்தான் உனக்கு கஷ்டம். அந்த வழியை நான் சுமக்கிறேன், ஆனால் அம்பு வருகிறது என்று மட்டும் உனக்கு காட்டுகிறேன். இதுதான் இப்பொழுது உனக்கு இருக்கும் ஒரு சூழ்நிலை. அந்த பனிமூட்டமானது, அந்த இருள் பனிமூட்டமானது விலகும். கூடிய சீக்கிரமாகவே விலகும். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் தவறான விஷயங்கள் நிச்சயமாகவே முடியும். எத்தனை பேருக்கு தெய்வம் உதவியாக இருக்கிறது நீயே சொல் பார்க்கலாம். முக்கியமாக தவறு செய்பவனுக்கு தெய்வங்கள் துணையாக இருப்பது இல்லை. ஆனால் நல்லது செய்பவனுக்கு கர்மவினையை முடிப்பதற்காக சில கஷ்டங்களை தருகிறதே தவிர எந்த ஒரு பிள்ளையையும் விட்டு தூரமாக செல்வது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு தெரியும். எதுவும் தெரியாது என்று நினைத்து கவலைப்படாதே. கூடிய சீக்கிரமாக அனைத்தையும் மாற்றுகிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் புகைமூட்டங்கள் சூழ்ந்திருக்கிறதல்லவா? கூடிய விரைவில் நான் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலையை மாற்றி இன்பமான விஷயத்தை நான் உனக்கு கட்டாயமாக தருவேன். நீ எந்த ஒரு விஷயத்திற்காக போராடிக்கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் கூடிய விரைவாக உன்னை தேடி வரும். நாளுக்கு நாள் பிரச்சனை வருகிறதோ என்று நினைக்காது. அந்த பிரச்சனை முடியும் பொழுது ஒரு நல்லதும் உனக்கு கிடைக்கும். நான் எப்பொழுதுமே உனக்கு துணை இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருந்து வாழ வைப்பேனே தவிர ஒரு நாளும் உனக்கு துரோகங்கள் எப்பொழுதும் செய்ய மாட்டேன் தங்கமே. நிறைய பேர் சொல்லலாம் தெய்வத்தை வணங்கினால் உடனே நடக்காது என்று. ஆனால் தெய்வத்தை வணங்கினால் உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் கட்டாயமாக நடக்கும். கட்டாயமாக நீ எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தீர்மானமாக சொல்லிக்கொள்கிறேன். யோசித்துப்பார், எத்தனை விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் நீ செய்யாமல் விட்டாய். ஆனால் நான் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுப்பேன். எதிர்பார்க்காத சமயத்தில் எதிர்பார்க்காத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். புதிதாக ஆசைகள். ஆனால் எதுவும் அது நடக்கவில்லை என்று யோசிக்கும் பொழுதுதான் உன் மனமோ பதறி போகிறது. ஆனால் இனிமேல் பதற வேண்டிய அவசியம் ஒன்றுமே அல்ல. இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான விஷயங்கள் இருக்கும். சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். உனக்கு இன்று மட்டுமல்ல, என்றும் என்றென்றும் இந்த சாய் இருப்பேன். தவறுகள் நடக்க இருக்கிறது, ஆனாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். ஒரு காலமும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு இஷ்டம் போல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அழகு பார்ப்பேனே தவிர கஷ்டம் என்ற ஒரு விஷயத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நரகம் போல மாற்ற மாட்டேன். நம்பிக்கை, நல்லதே நடக்கும். இந்த சாய் மீது நம்பிக்கை வைத்த உன்னை ஒரு நாளும் நான் கவிழ்த்து விட மாட்டேன். இன்பமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.